ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல் ரிலீஸ் ஆன இன்ஸ்பெக்டர் கூன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 4வது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தாங்க அதை பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கதையில ஒரே திறமையுள்ள 2 பெண்கள், அதுல ஒன்னு நல்லது, இன்னொன்னு கெட்டது. இதுல கெட்டது என்ன பண்ணுது? வில்லி தப்பு பண்ற ஆளுங்களையா பார்த்து, சாக தகுதியானவங்களையா பார்த்து, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல அவங்கள கொன்னுட்டு திரும்ப இன்னொரு ஆளை கொல்லும் போது இந்த கொலையில ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இல்லையா, இவங்க ஹெல்ப்ப அடுத்த கொலையில வாங்கிக்கிறது அப்படின்னு ரொட்டேட் மோல்ல கொலையை பண்ணிட்டு நடக்கிற கொலைய ஆக்சிடென்டா வேற வெளியே காட்டுச்சா. இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ணிருக்கோங்க, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், நமக்கே தெரியல. ஆனா இவ்வளவு கொலை பண்ணியும் அது கொலைதான் யாருக்குமே சந்தேகம் வராம இருந்தப்போ நல்லது ஹீரோயின் ஸ்மெல் பண்ணி கொல்லைய தான் ஆக்சிடென்ட் மாதிரி பண்றாங்கன்றது நோட்டம் விட்டா. இதோட ஒரு பெத்தகை பாட்டி வந்து நீ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிமா, நான் ஹோப் கொடுக்குறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்க ஹீரோயின் அவ டீமோட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க. சில பல க்ளூஸ் கிடைச்சது. இவனுங்க கிவ் அண்ட் டேக் பாலிசியை யூஸ் பண்றானுங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்கள்ட்ட டெவில் மாதிரியான ஒரு குட்டி பொம்மை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு ஹீரோயின் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குள்ள வில்லிக்கு தெரிஞ்சு போச்சுங்க, இந்த மாதிரி ஒரு குரூப் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, நம்ம யாருன்னு தேடிட்டு இருக்குன்னு. சோ ஹீரோயின் ஆபீஸ்ல ஆளே இல்லாத நேரம் பார்த்து அவ இங்க மாறு வேஷத்தோட வராளா. வந்தவ டிரைவர் தம்பியை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஐயோ அவனுக்கு என்ன ஆக போதோன்னு நம்ம பதறப்போ எபிசோட முடிச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த எபிசோட்ல இவங்களுக்குள்ள நடக்க போற கேட்டன் மவுஸ் சண்டை எப்படி இருந்துச்சு, யாரு யாரை பீட் பண்ண போறா, யார் யாரை ஓட விட போறா, யார் யாருக்கு என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்க போறாங்கன்றத வீடியோக்குள்ள போய் பாத்துருவோமா. சோ 4வது எபிசோட ஓபன் பண்ணா வில்லி இவ ஆன்ட்டியோட இன்சூரன்ஸ் கம்பெனி எம்ப்ளாயி கார்டை திருடிக்கிட்டு நைட் டைம்லங்க கிளீன் பண்ற ஆள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு லாகின் பண்ணிட்டு கம்பெனிக்குள்ள நுழையறா. அப்படியே கீழே பேஸ்மெண்ட் போய் ஹீரோயின் ஆபீஸ பார்த்ததுல அப்ப உண்மையாவே இவனுங்க டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்மள தேடுறானுங்களா. பரவாயில்லையே, நம்ம ஒரு கொலையை பண்ணிட்டு அதை ஆக்சிடென்டா மாத்துறோன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்களே. திறமையான ஆளுங்க தான் போல, ஆனா இவங்களுக்கு நம்ம திறமையை காட்டாம இருந்தா எப்படி அப்படின்னு வில்லி ஆபீஸோட சீலிங் லைட்டுக்குள்ள இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்கணும்னு மைக் ஒன்னு செட் பண்றா. அதே நேரங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அசிஸ்டன்ட்டும் டிரைவர் தம்பியும் வேலையை முடிச்சுட்டு கம்பெனியை விட்டு கிளம்பி இருப்பாங்க. அவங்க போறத பார்த்துட்டு தான் வில்லி உள்ளேயே வந்திருப்பா. பட் திடீர்னு டிரைவர் தம்பிக்கு ஏதோ ஒரு உறுத்தலுங்க. வெளியே போனவன் மறுபடியும் உள்ள வரான். யாரோ வர சவுண்ட் கேட்டு வில்லி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. ஏன் இந்த ஆர்வ கோளாறு இப்ப அரக பறக்க ஓடி வந்தான்னு பார்த்தா செடிங்களுக்கு தண்ணி ஊத்தலையாங்க. எங்க அதுங்க கோச்சிக்க போகுதுன்னு தண்ணி ஊத்த வந்திருக்கான். தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் வில்லி உள்ள வரும்போது டஸ்ட்பின் ஒன்னு தள்ளிட்டு வந்திருப்பா. அதை பார்த்தவன் நம்ம இல்லைன்னா இங்க ஒரு வேலை நடக்காதே, எவன்டா ஆபீஸ்க்குள்ள குப்பை தொட்டி எல்லாம் வைக்கிறவன் அப்படின்னு இவன் டஸ்ட்பினை தள்ளிட்டு போயிட்டு மீதி டஸ்ட்பின்லாம் இருக்க ஒரு இடத்துல வைக்கிறாங்க. கரெக்டா அப்பதான் கார் பார்க்கிங்ல கார் ஒண்ணு அலாரம் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கவே இவன் அதை பார்க்க திரும்புறானா. அதுக்கப்புறம் தான் இவன் தள்ளிட்டு வந்தானே ஒரு டஸ்ட்பின், அதுலதான் வில்லியே ஒளிஞ்சிருக்கா. அவளும் நேக்கா இறங்கி டிரைவர் தம்பியை கிராஸ் பண்ணி சந்தேகம் வராத மாதிரி தப்பிச்செல்லாம் தான் ட்ரை பண்றா. டிரைவர் தம்பி ஷார்ப்புலயும் ஷார்ப்புங்க. என்னதான் வில்லி மாறு வேஷத்தோட இவனை கிராஸ் பண்ணி போனாலும் மணி என்ன ஆகுது, இந்த டைம்ல கிளீன் பண்ற ஆளுக்கு என்ன வேலை, அதுவும் இப்பதான் நம்ம அங்க இருந்து வந்தோம், யாரும் இல்ல, திடீர்னு எப்படி இந்த உருவம் நமக்கு பின்னால இருந்து வந்துச்சு அப்படின்னு சந்தேகப்பட்டு வில்லியை நோக்கி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் பாருங்க. அவளுக்கு பயம் வந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. அதுலயே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இவங்க தாண்டா நம்ம தேடுற ஆளா இருக்கணும், அதான் நம்மள பார்த்தோன்னா பயந்து ஓடுறாங்கன்னு. சோ இவன் வில்லிய துரத்த அவ ஓட. இந்த மாதிரி ஒரு சேசிங்க நம்ம பார்த்தே இருக்க மாட்டோங்க. நைட் ஆரம்பிச்ச சேசிங் காலையில வரைக்கும் சூரியன் உதயம் ஆகுற வரைக்கும் அவளும் ஓடுறா இவனும் துரத்துறான், அவளும் ஓடுறா இவனும் துரத்துறான். எந்த இடத்துலயும் டிரைவர் தம்பி அசரவே மாட்டாங்க. போற வழியில இவன் மேல கண்ட கருமாந்திரம்லாம் அடியுது. அத்தனையும் தொடச்சு தூக்கி போட்டு ஓடுறானா பாருங்களேன். வில்லிகளாம் ஒரு கட்டத்துல அட யாரா இந்த ஓடுகாலி ஓனா இந்த துரத்துறான், போன ஜென்மத்துல அத்லட்டா இருந்திருப்பானோ அப்படின்னு அவ என்ன புலம்னாலும் எங்க போய் நின்னாலும் டிரைவர் தம்பி வந்துகிட்டே இருக்கான். இதுக்கு மேல முடியாதராப்பா அப்படின்னு ஹைட்டான ஒரு இடத்துல இருந்து வில்லி கீழே குதிச்சதுதான். அவ ரைட்டு காலு பிராக்சர் ஆயிடுது. டிரைவர் தம்பியும் கீழே குதிச்சிருப்பான். அதுக்குள்ள வில்லி ரோட்ல வந்த ஒரு பஸ்ல ஏறி போயிட்டாங்க. கைக்கு கிடைச்சவ மிஸ் ஆகி போயிருந்தியா. இன்னொரு பக்கம் அதான் விடிஞ்சு போச்சு. காலையில ஆபீஸ்ல ஹீரோயின், ஏஜென்ட், அசிஸ்டன்ட் 3 பேரும். போன எபிசோட்ல வில்லி ஒரு ஆளை கொன்னான்ல, ஆனா இவ கொலை பண்ணி அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனால பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அவன் செத்துட்டானே தெரியாம கத்தியால பல தடவை குத்தி அவ கொலைகாரின்னு பேர் வாங்கிட்டா. சோ வில்லி அவளை காப்பாத்த கத்தி குத்து வாங்கறதுக்கு முன்னாலேயே அவன் செத்துட்டான்ற வீடியோ ஆதாரத்தை போட்டு அது கூட நான் தான் அந்த கொலையை பண்ணேன், நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு கார்ட்டூன்ல வர அந்த பொம்மைங்க கத்துற மாதிரி வீடியோ இருந்துச்சு. சோ வில்லி அட்டாச் பண்ண அந்த கார்ட்டூன் வீடியோவை பத்தி தான் டீடைல் எடுத்துட்டு இருக்காங்க. வில்லி மக்களுக்கு காட்டியிருக்க அந்த கார்ட்டூனோட கான்செப்டே டேபிள்ல இருந்து ஒரு கேக்கை யாரோ கீழே தள்ளி விட்டுருவாங்க. யார் அந்த கேக்கை தள்ளி விட்டாங்கன்றது தான் கேள்வியே. நம்ம தான் அதை கீழே தள்ளி விட்டோம்னு போய் சொன்னா கேக்கை நம்மளே சாப்பிட்டுக்கலான்னு கார்ட்டூன்ல வர 3 பொம்மைகளும் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு கத்திட்டு இருக்கோம். பட் இந்த சீன் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயே கார்ட்டூனை படமா எடுத்துட்டு இருக்க இன்னொரு கேரக்டர் தான் வேணும்னே இந்த கேக்கை கீழே தள்ளி விட்டுருக்கோம். இது ஜஸ்ட் அந்த எபிசோடோட கான்செப்ட் தான். மெயின்
மெயின் மேட்ரு இந்த கார்ட்டூன், அதாவது கார்ட்டூன்ல வர இந்த எபிசோட் 2003ல அமெரிக்காவோட சியாட்டில்ல டெலிகாஸ்ட் ஆன ஒரு ஷோ. சின்ன பசங்க தானே மேக்ஸிமம் கார்ட்டூன் பார்ப்பாங்க. கொலையாளி இந்த கார்ட்டூனை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 2003ல இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகும்போது கொலையாளி சின்ன வயசுல இருந்து இந்த எபிசோட பார்த்திருக்கணும். அதுவும் அமெரிக்காவில் வளர்ந்து அங்கேயே படிச்ச ஆளா இருந்திருக்கணும். கணக்கு பண்ணி பார்த்தா இது 2003, சீரீஸ் ஓடிட்டு இருக்கிறது 2021. ஐயா, அப்ப 18-20 வயசு மதிக்கத்தக்க ஆள் தான் நம்ம தேடிட்டு இருக்க கேன்ற சீரியல் கில்லரா? நம்ப முடியலையேன்னு உங்க தலையில கை வைக்கிறதுக்குள்ள நொந்து நூலாகி வந்து நூடுல்ஸ் ஆன டிரைவர் தம்பி இங்க வந்து நிக்கிறான். எந்த மொல்லடா போய் புரண்டு வந்து நிக்கிறா? ஏன் உள்ள கலிஜா இருக்க, என்னாச்சுன்னு கேட்டு இவன் நடந்ததை சொல்லிட்டு நம்ம ஆபீஸ்க்கு திருட்டுத்தனமா வந்துட்டு போன அந்த கிளீனிங் பண்ற ஆள் தான் நம்ம தேடிட்டு இருக்க கேவா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அட சும்மா வளராதரா, நீ யாரையோ பார்த்துட்டு கேன்ற கேஷுவலா ஒரு ஆளை பார்த்திருப்ப, விவகாரமா அவங்கள துரத்திருப்ப. அவங்களும் யாரா இந்த ஜந்து துரத்திட்டு வரானேன்ற பயத்துல ஓடி இருப்பாங்க. உடனே அவங்க தான் கேன்றுவியே அப்படின்னு ஹீரோயின் ஏஜென்ட் அவங்க 2 பேருமே நம்பல. பட் வில்லி இங்க வரும்போது சீலிங்ல இருக்க ஒரு லைட்டுக்குள்ள மைக் ஒண்ணு வச்சுட்டு போனால, எக்ஸாக்டா டிரைவர் தம்பி அந்த மைக்கு கீழே தான் நிக்கிறான். அட என்னப்பா இவங்க எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற காண்டுல இவன் தலையை தூக்குனான் பாருங்க. மேல வச்ச மைக்க கண்ணுல மாட்டிக்கிச்சுங்க. இதுக்கப்புறம் இவன் சொல்றத நம்பாம இருக்க முடியுமா? வில்லி இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருக்கும் போதே மைக்க தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. கனெக்ஷனு கட்டு. என்ன ஆணவம், அந்த அடையாளம் தெரியாத 5 பைசாவுக்கு நம்ம ஆபீஸ்க்குள்ளே பூண்டானே அப்படின்னு வந்தது ஒரு ஆனாதான் இருக்கக்கூடும்னு ஹீரோயின், அசிஸ்டன்ட், ஏஜென்ட் இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தா, வில்லிய துரத்திட்டு போனதே டிரைவர் தம்பி தானே. என்னதான் அவ தலையில கேப்பு மூஞ்சில மாஸ்க்னு போட்டு ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில இருந்தாலும் அவனுக்கு அது பொண்ணாதான் இருக்குன்னு தோணுதுங்க. இத டிரைவர் தம்பி சொன்னதும் ஹீரோயினோட மார்க்கே வில்லி மேலதான். போன எபிசோட்லயே நம்ம பார்த்தோம்ல, வில்லி இப்ப பண்ற கொலையோட ஸ்டைலே அப்ப ஹீரோயின் எதர்ச்சியா அவகிட்ட சொன்ன கான்செப்ட் தான் இப்ப கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. 2003ல சின்ன வயசா இருந்து இப்போ 18ல இருந்து 20 வயசு மதிக்கத்தக்க ஆள் தான் கொலையாளியா இருக்கணும்னு. சோ ஏன் அது அந்த பொண்ணா இருக்க கூடாதுன்னு ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டா. அப்படியே அந்த பக்கம் வில்லியோட ஆன்டி கிட்ட போனா, நேத்து வில்லி ஆன்டியோட எம்ப்ளாயி கார்டை யூஸ் பண்ணிட்டு தானே நைட்டு கம்பெனிக்கு வந்தா. அப்போ அது இவங்களுக்கு தெரியாது. இப்போ ஆபீஸ்க்கு வந்து இவங்க ஐடி கார்டு நேத்து நைட்டு லாகின் ஆயிருக்குன்னதும் வில்லி தான் இதை பண்ணிருப்பாளோன்னு இவங்க யோசிச்சாலும் அந்த டைம் வில்லியும் கால் பண்றா. கேட்டிருக்கலாம்ல. ஆன்டிக்கு ஏதோ ஒன்னு இடிக்குதுங்க. வில்லி கிட்ட அதை பத்தி கேட்கவே இல்லை. இது முடிஞ்ச அடுத்த சீன்ல வில்லி ஒரு நாடகத்துக்கான ரிஹர்சல்ல இருக்கா. ரிஹர்சல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே ஸ்டேடியம்ல ஹீரோயினும் உட்காந்து அவ்வளவு நேரமா வில்லிய பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. வில்லி ஹீரோயினை பார்த்ததும் எழுந்திரிக்க முயற்சி பண்ணா, முடியல. டிரைவர் தம்பியோட நடந்த சேசிங்ல தான் வில்லியோட ரைட் சைடு காலு பிராக்சர் ஆயிடுச்சு. சோ எழுந்திரிக்க முடியாம லைட்டா ஜர்க் ஆட்றா. இது வேறயா? அப்ப நம்ம நினைச்சது கரெக்டா தான் இருக்குமோ? எதுக்கும் இன்னும் 2 கேள்வி கேட்டு கன்ஃபர்மேஷனை போடுவோம் அப்படின்னு வில்லி கிட்ட போன ஹீரோயின், என்னம்மா எழுந்திரிக்க முடியலையா? கால்ல அடிபட்டுருச்சா என்ன? அப்புறம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க? நீ சின்ன வயசா இருக்கும்போது அமெரிக்கால படிச்சிருக்க, இப்ப நம்ம ஊர்ல பரவலா ஒரு கார்ட்டூனை பத்தி பேசிட்டு இருக்காங்களே, அந்த கார்ட்டூனை நீ பாத்திருக்க அப்படின்னு ஹீரோயின் அடுக்கடுக்கா கேள்வி கேட்டா. வில்லி எதுக்குமே பதில் சொல்லாம ஊசி முழுகுறாங்க. நல்லா சனி யோகத்துல விநியோகம் பண்ண விஷ பாட்டல் மாதிரி இருந்துகிட்டு கேக்குற ஒண்ணுக்காச்சும் ஒழுங்கா பதில் சொல்றியாடி நீ அப்படின்னு ஹீரோயின் முறைகிறா. ஓகே, இவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வருது போல அப்படின்னு ஹீரோயினை நம்ப வைக்கணும்ன்றதுக்காகவேங்க நடக்கவே முடியாதுன்னு நினைச்ச வில்லி எழுந்து அசால்ட்டா நடக்கிறா. அவ நடையில ஒரு சின்ன பிசுறு கூட தட்டல. அடடா, அப்ப நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு ஹீரோயின் மனசு உடுறதுக்குள்ள அடுத்த அடி. ஆமா, நான் அமெரிக்கால படிச்சேன், கொஞ்ச நாள் அங்க படிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க சொல்ற கார்ட்டூனை கூட நான் பாத்திருக்கேனே. அமெரிக்கால இருக்க முக்காவாசி பசங்க அந்த கார்ட்டூனை பாத்துருப்பாங்க. அப்புறம் கடைசியா கேட்டீங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு. அதுதாங்க இல்ல. நானும் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும், அந்த ஃப்ரெண்டு கிட்ட நமக்கு தேவையானதெல்லாம் சொல்லணும்னு. இல்லையே, நீங்க வேணும்னா என் ஃப்ரெண்டா இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயினுக்கு அவன் மேல இருந்த சந்தேகம் எல்லாத்தையும் கழிச்சிட்டு இந்த பில்டிங்கோட விண்டோ கிட்ட ஹீரோயினை கூட்டிட்டு போனவ சாயந்தர டைம் ஒரு மைல்டான வெயில் அப்படியே உடம்புக்கு எதமா அந்த விண்டோ மேல அடிக்குது. அங்க ஹீரோயினை நிறுத்தி இந்த வெளிச்சத்தை அப்படியே ஃபீல் பண்ணுங்களேன், நீங்களே அந்த வெளிச்சத்துக்குள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு வில்லி கண்ணை மூடுறா. ஹீரோயினுக்கும் கண்ணை மூடி ஃபீல் பண்ணும்போது நல்லா இருக்கா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலே தெரிஞ்சுக்கலாங்க இவங்க 2 பேரோட வேவ் லென்த்தும் ஒரே மாதிரி இருக்குன்னு. என்ன தேர்ந்தெடுத்த பாதை தான் வேற வேற. சோ இது வரைக்கும் நடந்த கான்வர்சேஷன்ல நம்ம தான் இந்த பொண்ணை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல. இவன் நல்லவதான் சொல்லிட்டு ஹீரோயின் போனதும் வில்லி காலை பிடிச்சி அந்த தேய்க்கிறா. சோ அவளுக்கு கால் வலியெல்லாம் இருந்திருக்குதான், நடக்க முடியாதுதான், மாட்டிக்க கூடாதுன்னு வலியா இருந்தா என்ன சளியா இருந்தா என்ன எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவன் நம்ம இப்படி போக அந்த பக்கம் அசிஸ்டன்ட்டும் டிரைவர் தம்பியும் வில்லிக்கு ஹெல்ப் பண்ற எல்லாரோட வீட்லயும் டெவில் பொம்மை ஒண்ணு இருக்குல்ல, அதுல ஏதாச்சும் லீடு கிடைக்குதான் தேடி பாக்குறாங்க. அதை ஹேண்ட்மேட் பொம்மைன்றதை தவிர்த்து வேற எதுவுமே தெரிய வரலங்க. இவங்க இதை பேசிட்டு இருக்கும்போது ஏஜென்ட்டுக்கு ஏதோ ஒரு கால் வந்துடுச்சுன்னதும் அவ அடிச்சு புடிச்சு ஓடுறா, என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் யார் மேல சந்தேகப்படுறதுன்னு தெரியாம போற வர பச்சை பிள்ளைங்க மேலலாம் சந்தேகப்பட்டு இருக்கா. அதாவது ஒரு சின்ன பொண்ணு ஷாப்பிங்க்கு வந்த இடத்துல அவ அக்கா தொலைஞ்சு போயிட்டா போல, உங்க போனை கொடுங்க அக்காவுக்கு ஒரு கால் பண்ணிட்டு தரேன்னு ஹீரோயின்ட்ட போனை கேட்டா. ஏன் இத்தனை பேர் இருக்கும்போது நீ என்கிட்ட மட்டும் வந்து கேக்குற, என்ன ஈஸியா ஏமாத்திடலான்னு தோணுதா? எனக்கு என்னமோ
ஒன்று இடிக்குது அப்படின்னு அந்த பொண்ணை குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க. அதுக்குள்ள காணாம போன அந்த பொண்ணோட அக்காவே வந்துருதுங்க. ஸோ அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின் மூஞ்சில காரி துப்பிட்டு போக, அடுத்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து மனைவின்னு ஒருத்தைய பார்த்துட்டு இருக்கோம்ல, அவ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல எனக்கு ஹெல்ப் பண்ண என் புருஷனை போட்டு தள்ளினவங்க, அதுக்கு கைமாறா என்கிட்ட எப்போ ஹெல்ப் கேட்டாலும் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி இப்போதாங்க எனக்கு கால் வந்துச்சு, நாளைக்கே இன்னொரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு மனைவி சொல்ல, பெருசா இந்த தகவலும் தெரியல, நாளைக்கு காலையில இத்தனை மணி இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயின்ல ஏறு, அதை மட்டும் தாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஹெல்ப்புக்காக ஒரு ஆளை கூப்பிட்டுருக்காங்கன்னா நாளைக்கு யாரையோ கொல்ல போறாங்க தானே அர்த்தம். யாரா இருக்கும், எப்படி அதை பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கப்போ, ஏஜென்ட் போன தடவை என்ன பதட்டத்துல போனாலோ அதை விட டபுள் பதட்டத்துல இங்க வந்து நிக்கிறா. நம்ம இப்பதான் கேள்விப்பட்டேன் கொலையாளி சைட்ல இருந்து மனைவிக்கு கால் போச்சாமே, நாளைக்கு நம்ம அந்த இடத்துல எந்த விதமான அசம்பாவிதத்தையும் நடக்க விடக்கூடாதுமா, கொலையாளி யாரை கொல்ல போறாங்களோ அவங்கள நம்ம காப்பாத்தி ஆகணும், நம்ம 4 பேர் மட்டும் சேர்ந்து எதுவும் பண்ண முடியாது, பேசாம பெத்தகை பாட்டி கிட்ட சொல்லி அவங்க ஆளுங்களை வர வச்சு செக்யூரிட்டியை டைட் பண்ணுவோமா அப்படின்னு ஏஜென்ட் ஒரு ஐடியா கொடுத்தா, என்ன பேசுற நீ, நம்ம பாட்டுக்கு ஆளுங்களை அங்க அதிகப்படுத்தினா கொலையாளிக்கு சந்தேகம் வந்துடாது, ஏற்கனவே நம்ம ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டு போனவங்க, இனிமேல் நம்ம சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் நம்ம பல அடி பின்னோக்கி போக வேண்டியதா ஆயிடும், எனக்கு உங்க யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல, சைக்கிள் கேப்ல இந்த மேட்டரை வேற யார்ட்டையாச்சும் சொல்லிட்டீங்கன்னா உங்க போனை கொடுங்க அப்படின்னு டிரைவர் தம்பி அசிஸ்டன்ட் அவங்க போனை வாங்கி ஹீரோயின் டஸ்ட்பின்ல போட்டு ஏஜென்ட் கிட்ட போனை கேக்குறா, நம்ம எத்தனை வருஷம் பழக்கம், என்னையவா சந்தேகப்படுற, நானா அப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஏஜென்ட் கேட்டும் ஹீரோயின் நீட்டின கைய கீழே இறக்கவே இல்ல. சேம் டைம் ஏஜென்ட்டுக்கு கால் வேற வருது, அதை அவ எடுக்க மாட்றா. இது ஹீரோயினோட சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்க, சே இந்த ஒரு போனுக்காகவா, இர்ரி நானே எடுத்து பேசிடுறேன் அப்படின்னு ஏஜென்ட் போன் எடுத்தா, இவ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையாங்க, ஏஜென்ட்டோட அப்பா பேசிட்டு இருக்காரு. போனை பேசி முடிச்சவ இப்ப சந்தோஷமா, இந்த மாதிரி தாண்டி இதே மாதிரிதான் அப்பையில இருந்து சந்தேகப்பட்டு பட்டு உன் புருஷனை நீயே கொன்னுட்ட, இன்னமும் திருந்தல, கூட இருக்க டீம்மேட்ஸ் மேல நம்பிக்கை இல்ல, எவன் ஊட்டி அழவோ பாய போட்டு அழுவோன்னு, யார் செத்தா என்ன வாழ்ந்தா எனக்கு என்ன, உன் கண்ணு முன்னால ஒரு பஸ்ஸில் இருக்கு, அதை சால்வ் பண்ணிட்டா உனக்கு போதும், நாளைக்கு சாக போறவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல, அப்படிதான் உன் புருஷனை விட்டன்னு ஏஜென்ட் கோவத்துல பழைய கதையெல்லாம் இழுத்ததும் டக்குன்னு ஹீரோயின் அப்ப நடந்த பிளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பாக்குறா. நம்ம தான் சில பல எபிசோடுக்கு முன்னாலேயே ஹீரோயின் புருஷனோட கதை ஒண்ணு கேள்விப்பட்டிருந்தோம்ல, அந்த ஆளோட கிளாஸ்ல படிச்ச ஒரு பொண்ணு தண்ணியில விழுந்து செத்துட்டா, அவ செத்த அன்னைக்கு ஹீரோயினோட ஹஸ்பண்டும் அந்த பொண்ணும் தான் ஒன்னா இருந்தாங்கன்னு பார்த்துதான் ஒரு சாட்சி இருக்கு. சோ பொண்ணோட சாவுக்கு காரணம் ஹீரோயின் புருஷனாதான் இருக்கும்னு ஒரு ரூமர் பரவிட்டு இருந்துச்சுல்ல, அது சம்பந்தமா விசாரிக்கதாங்க சம்பவம் நடந்ததும் ஸ்டேஷன்லாம் கூட்டிட்டு போல, வாத்திய கிளாஸ் ரூம்ல உட்கார வச்ச ஹீரோயின் கிளாஸ் ரூமுக்கு வெளியே தான் பதட்டத்தோட ஏஜென்ட்டும் நின்னுட்டு இருக்கா. சோ ரூமுக்குள்ள வாத்தி இருக்கும்போது ஹீரோயின் உள்ள வந்து, நான் உங்ககிட்ட இதை விசாரிச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கேன், இதை வீட்டுல வச்சு பேசினாலோ இல்ல ஸ்டேஷன்ல வச்சு பேசினாலோ நல்லா இருக்குமான்னு எனக்கு தோணல, அதான் உன் கிளாஸ் ரூம்லயே வச்சு பேசலான்னு வந்திருக்கேன், உன் சைடு கதையை சொல்லு நான் கேட்கணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டிருக்கா. அங்க சீனை கட் பண்ணா வாத்தி இறந்து போயிட்டாங்க. ஃபியூனரல்ல ஏஜென்ட்டும் வந்து ஹீரோயினுக்கு ஆறுதலா கதறி எழுதுருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேளுங்க, ஏஜென்ட் போட்டிருக்க ட்ரெஸ் பாத்தீங்களா, அவளும் ஹீரோயின் மாதிரி போலீஸ் நினைக்கிறாங்க. ஓ இரட்டை கிளவி வேறையா, சபாஷ் டான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது பிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா, உன் புருஷன் போனதுல இருந்து இனிமேலாச்சு நீ யார் மேலேயாவது சந்தேகப்பட்டு அவங்கள காயப்படுத்தி ஒன்னால மத்தவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் வேண்டாத நாளே இல்லடி, பட் நீ நாளுக்கு நாள் பண்றதுதான் பண்ணிட்டு இருப்பல்ல அப்படின்னு ஏஜென்ட் அவ்வளவு ஃபீலிங்ஸா பேசுறா. இந்த பக்கம் ஹீரோயின், இல்ல எனக்கு ஒண்ணு புரியல, என் புருஷன் எதுக்காக செத்தான், அவன் என் மேல நம்பிக்கை வச்சிருந்தான், நானே அவன் மேல சந்தேகப்பட்டான்னா, எனக்கு என்னமோ அப்படி தோணல, எங்க அவன் உயிரோட இருந்தா அவன் பண்ண கேவலமான விஷயத்தெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவானோன்ற பயத்துல தான் அவன் செத்துருக்கான், அந்த பழி என்னமோ என் மேல போடுற, அது சரி முதல்ல எதுக்குடி என் புருஷன் மேல உனக்கு அவ்வளவு ஆக்கற, நீ என் புருஷன் என்ன அவ்வளவு க்ளோஸா, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணோட அப்பாவே என் புருஷன் தானோ இப்படின்னு ஹீரோயின் அடி மட்டத்துக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சதும், அடி நட்புல நஞ்ச கலகிற நரி, நான் ஓ நல்லதுக்கு பேசினா நீ என்னையே எடுத்தெறிஞ்சு பேசிட்டல்ல, சரிதான் போடின்னு ஏஜென்ட் கோச்சிக்கிட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் வில்லியோட பார்ட்னர்னு ஒருத்தன் இருப்பான்ல, போன எபிசோட்லயே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இவனுக்கும் இவன் கூட வேலை செய்யற இன்னொருத்தவனுக்கு நடுவுல கிச்சிக்கா முச்சிக்கா இருக்குமான்னு. இந்த எபிசோட்லங்க இவங்க 2 பேரும் பேசிக்கிறதுல இருந்தே கன்ஃபார்மா தெரியுது இவர்கள் அவர்கள் தான். சோ இப்ப பார்ட்னர் அவன் ஆளோட சேர்ந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்போ வில்லி கிட்ட இருந்து பார்ட்னருக்கு ரிப்பீட் மோட்ல கால் வந்துகிட்டே இருக்கு. இவனுக்கோ எடுக்க பயம், எடுத்து அது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சு அதை இவன் ஆள் கேட்டு தப்பா நினைச்சுக்கிட்டானா, பிளஸ் பார்ட்னருக்கு ஒரு கோபமும் இருக்கு, நம்மளே கொலை பண்ணி அதை ஆக்சிடென்டா மாத்த படாத பாடுபடுறோம். போன எபிசோட்ல வில்லி என்னடான்னா, நம்ம பண்ண கொலைக்கு யார் மாட்டினா என்ன, அதையே நம்ம தான் பண்ணோன்னு இவ வீடியோ எல்லாம் விட்டா அப்படின்னு இவனுக்கு ஒரு காண்டு, ரெண்டையும் வச்சு போன் எடுக்க மாட்டானா. ஒரு கட்டத்துல செம்ம ஃபாஸ்டா வந்துட்டு இருந்த ஒரு வீல் சேர் பார்ட்னரோட ஆள் மேல ஒரு ஏற வீல் சேர்ல உட்காந்து வேணும்னே வந்து இடிச்சது வில்லி தாங்க. போன் பண்ண எடுக்க மாட்டியா, அதான்டா இப்படி பண்ணன்னு சைகியால பார்ட்னரை வெறுப்பு வேற ஏத்தனதும், இப்போதைக்கு பார்ட்னர் அவளை தெரியுன்ற மாதிரி கூட இருக்க ஆள் கிட்ட காட்டிக்கல, சரிப்பா ஏதோ தெரியாம நடந்து போச்சு, அவளும் நல்லா தான் இருக்கா, நீயும் நல்லா தானே இருக்க, வா போலாம் அப்படின்னு அவன் ஆளை கூட்டிகிட்டு கிளம்புறான்.
பார்ட்னருக்கு வில்லி மேல பயம் இருக்கதாங்க செய்யுது. வில்லிய பார்த்தாலே பயங்கரமா பயப்படுறான். ஒரு வழியா இந்த பஞ்சாயத்து முடிய அந்த பக்கம் ஏஜென்ட் அவ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல்ல, பொண்ணு அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிடல் போனா ஜெனரல் வார்டுல அட்மிட் ஆயிருந்த பொண்ணை காணோம். எங்கன்னு தேடும் போது பொண்ணுக்கு ஏசி ரூம் எல்லாம் கொடுத்து ஒரு பிரைவேட் ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் பெத்தகை பாட்டி தாங்க. ஏஜென்ட் போகும்போதே அங்க பெத்தகை பாட்டி இருக்கு. என்னம்மா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம கிட்ட சொல்றதில்ல, நமக்கு உறவு தானே முக்கியம், நாளைக்கு போயிடுச்சுன்னா வருமா, நானும் நீ என் கூட உறவாதான் இருப்பேன்னு பாக்குறேன். எங்க போன எபிசோட் ஆரம்பிக்கும் போது வந்து என்கிட்ட பேசிட்டு போனேன், இனிமேல் எதுவா இருந்தாலும் உங்கள்ட்ட நான் தான் பேசுவேன்னு. அதோட ஒரு போனை காணமே. இப்படி போயிட்டு இருந்தா எப்படி, என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லணுமா இல்லையா? சீக்கிரம் உன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், எந்த முன்னேற்றமா இருந்தாலும் உடனே எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு பெத்தகை பாட்டி ஏஜென்ட்ட சொல்லிட்டு போதா. நிறைய பணம் வேற கொடுத்துட்டு போயிருக்குங்க. அங்க ஒருத்தி என்னடான்னா எதையும் பெத்தகைட்ட சொல்லாதன்றா. இங்க இது என்னடான்னா எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு போகுது. ரெண்டு பேர்ல யார் சொல்றதா கேக்குறது. சரி அதை அப்புறம் யோசிப்போம், ஃபர்ஸ்ட் நாளைக்கு நடக்க போறத நேசிப்போம் அப்படின்னு இவளும் ஹீரோயினும் பல வருஷ நண்பிகள் இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது குடிக்கிறது எல்லாம் சகஜமா தானே இருக்கும். சோ என்னதான் காலையில சண்டை போட்டு இருந்தாலும் இப்ப ஏஜென்ட்டே ஹீரோயினை கால் பண்ணி என்னம்மா நாளைக்கு என்ன பிளான் எப்படி பண்ண போறேன்னு கேட்க, ஆல்ரெடி ஹீரோயின் மனைவியை எந்த மெட்ரோ ஸ்டேஷன் வர சொல்லிருக்காங்களோ அந்த இடத்தோட லே அவுட்டை தான் பார்த்துட்டு இருக்கா. நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன், நாளைக்கு யார் வந்தாலும் சரி அது யாருன்னு நம்ம பார்த்துட்டா மட்டும் போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி இங்க சீனை கட் பண்ணா. அடுத்த நாளுங்க மனைவி வில்லி சொன்ன இடத்துக்கு வரத்துக்கு முன்னாலேயே பாத்ரூம்லயே வச்சு ஹீரோயினும் ஏஜென்ட்டும் அவ கழுத்துல ஜிபிஎஸ் டிராக்கர் ஒண்ண மாட்டி விட்டாங்க. சோ இனிமேல் அவ எங்க போனாலும் அசால்ட்டா அவங்களால கண்டுபிடிக்க முடியும்ல. அத மனைவி கழுத்துல மாட்டிக்கிட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஏற நடந்து போயிட்டு இருக்கா. பின்னாலேயே டிரைவர் தம்பியும் டிஸ்டன்ஸ் விட்டு நடந்து போறாங்க. மிக மிக முக்கியமான விஷயம், இவங்க எங்க இருக்காங்கன்றது வில்லிக்கோ அவ டீமுக்கோ தெரிஞ்சிடவே கூடாது. சோ ரொம்ப ஜாக்கிரதையா டிஸ்டன்ஸ்லயே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மனைவி போய் ஒரு ட்ரெயின்ல ஏறுறாங்க. அது ரொம்ப குட்டி ட்ரெயின், 2 கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. அதுல டிரைவர் தம்பியும் ஏறினா மாட்டிக்க நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா. சோ வேணானி அதுல ஏறாதன்னு சொல்லிடுறா ஹீரோயின். ட்ரெயின் ஒரு போக்குல போகுது. அதை ஹீரோயினும் டிரைவர் தம்பியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அசிஸ்டன்ட்டும் ஏஜென்ட்டும் கார் எடுத்துட்டு வந்து ட்ரெயின் எங்க ரீச் ஆக போதோ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போக அசிஸ்டன்ட் ஏஜென்ட் 2 பேரும் காரை ஒரு ஓரமா போட்டு காருக்குள்ளே உட்காந்து ஹீரோயினோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க மனைவி. அப்படி டிராவல் பண்ணும்போது அதே ட்ரெயின்ல வந்த ஒரு பாட்டி சம்பந்தமே இல்லாம மனைவி கிட்ட பேச்சு கொடுக்குது. ஏமா என் புருஷன் அவரோட போனை தொலைச்சிட்டாருன்னு இங்க யார்கிட்டயோ சொல்ல சொன்னாரு, அது உன்கிட்ட தானா இப்படின்னு எதுக்குமே லிங்க் ஆகாத ஒரு விஷயத்த சொல்லுதா. அதுலயே வில்லி எதையோ சொல்லி கொடுத்துதான் பாட்டி அதை டெலிவரி பண்ணுதுன்றது கிளியர். 2 பேரும் பேசிக்கிட்டே செட்டா ட்ரெயின்ல இருந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இறங்குறாங்க. இறங்கின கொஞ்ச நேரத்திலேயேங்க பாட்டி தனியா மனைவி தனியான்னு 2 பேரும் தனியா பிரிய. சோ பாட்டிய டிரைவர் தம்பியும் மனைவிய ஹீரோயினும் ஃபாலோ பண்றா. அதுல பாட்டி இந்த ஜெயின் வில்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒண்ணுல ஏறி உட்காருதுங்க. பாட்டி குசும பாத்தியா எந்த வயசுல எங்க ஏறி உட்காருதுன்னு. அது உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, இப்ப அது உட்காந்துருச்சேன்னு நான் வேற போய் உட்காரணுமே, தலை எழுத்துறான்னு தலையில அடிச்சுக்கிட்டே டிரைவர் தம்பி ஜெயிண்ட் வேல்ல ஒரு பாக்ஸ்ல ஏறி உட்காடுறான். இந்த பக்கம் மனைவியை ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போனால. ஒரு இடத்துக்கு போன மனைவி அங்க ஒரு பேக் இருக்குங்க. பேக்குக்குள்ள ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு போனும் இருக்கு. போன் எடுத்தா அதுல மனைவிக்காக ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. என்ன இழவு இருந்துச்சோ, மெசேஜ பார்த்ததும் கடகடன்னு பக்கத்துல நிறைய சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்க ஒரு சின்ன குட்டை கிட்ட போனவ வாட்டர் பாட்டில்ல இருக்க தண்ணிய அதுல ஊத்துறா. ஐயோ இமயம் சரிந்தது, அதுல என்ன கலந்துருக்குன்னு தெரியலையே, பசங்களுக்கு என்னமாச்சும் ஆயிடுச்சுனா அப்படின்னு ஹீரோயின் குட்டைக்குள்ள இறங்கி பசங்க எல்லாரையும் போங்கடா 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 வெளியே போங்கடா அப்படின்னு துரத்தி விட்டு என்னடி பண்ற, என்னடி கலந்துருக்க அந்த தண்ணியிலன்னு கேட்டா மனைவிய குட்டையில ஊத்தின தண்ணிய கேஷுவலா குடிக்கிறாங்க. சோ அந்த தண்ணியில எந்த பிரச்சனையும் இல்ல. சரி போனுக்கு வந்த மெசேஜ் என்னன்னு வாங்கி பார்த்தா இன்னைக்கு யாரும் சாக போறதில்லன்னு வந்திருக்கு. ஆக இந்த ட்விஸ்டே ஹீரோயினுக்கும் அவ டீமுக்கும் தான். இனிமேல் தேவையில்லாம என்ன நோண்டாதீங்க, ஒருவேளை நான் உங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, உங்க 4 பேரையும் தனித்தனியா பிரிச்சு என்னால என்ன வேணும்னா பண்ண முடியும் அப்படின்னு வில்லி சொல்லாம சொல்லதாங்க இந்த பிளானையே அரங்கேத்திருக்கா. அதுக்கேத்த மாதிரி ஜெயின் வேல் ஏறினால டிரைவர் தம்பி சுத்திட்டு இருந்த ஜெயின் வேலு பாதியிலே நின்றுது. அவன் கீழே வர முடியாத மாதிரி மேலேயே மாட்டிக்கிறான். இன்னொரு பக்கம் காருக்குள்ள உட்காந்துருக்காங்கல்ல ஏஜென்ட்டும் அசிஸ்டன்ட்டும், திடீர்னு அவங்க காருக்குள்ள ஏதோ ஒரு கேஸ் பாஸ் ஆகுது. கார் டோரை திறக்க முயற்சி பண்ணா முடியல, டோர் வெளியே இருந்து சீல் ஆயிருக்கு. விண்டோவையும் திறக்க முடியலையா. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க மயக்கம் போட்டு விழ அடுத்து ஜெயின் வில்ல இருந்து தம்பி கீழே இறங்கிட்டான். ஹீரோயினும் டிரைவர் தம்பியும் கார் இருக்க இடத்துக்கு வந்தா காரை காணோம். மயக்கமான அசிஸ்டன்ட்டும் ஏஜென்ட்டும் எங்கேயோ ஒரு இருட்டான குகைக்குள்ள இருந்து கண்ண முழிக்க 2 பேரும் இருக்கிறது ஒரு பாக்ஸ் கொள்ளங்க. கூடவே ஒரு போனும் இருக்கு, ஏஜென்ட்டோட போனு. அதை எடுத்துக்கிட்டு பாக்ஸை உடச்சிட்டு வெளியே வந்தா அந்த பாக்ஸுக்கு வெளியே ஒரு பெரிய இரும்பு பாக்ஸ். எப்படியோ போனையாச்சும் கொடுத்தானுங்களே. ஏஜென்ட் அங்க இருந்தே ஹீரோயினுக்கு போனை போட்டு எங்க இருக்கோனே தெரியலமா, ஆனா ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்கும், தண்ணி வேற உள்ள வந்துகிட்டே இருக்கு, தண்ணி வேற உப்பு கறிக்குதுமா, அப்படின்னா நாங்க கடல்ல இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏஜென்ட் சொல்ல போய் அவங்க எந்த பாக்ஸ்ல இருக்காங்களோ பாக்ஸை விட்டு வெளியே
வெளியே வந்து அதுக்கு ஒரு வைட் ஆங்கிள் வச்சா அது ஒரு கண்டெய்னருங்க. பட் ஏஜென்ட் சொல்ற மாதிரி அது கடல்ல இல்ல, கடல் மாதிரியான ஒரு இடத்துல தான் எங்கேயோ இருக்கு. பாக்குற நமக்கே தெரியல, பார்க்காத ஹீரோயினுக்கு எப்படி தெரியும் எங்கடா போனாங்க, அவங்கள எப்படிடா போய் தேடுறது அப்படின்னு புலம்ப டிரைவர் தம்பி பைக் எடுத்துட்டு வர ஹீரோயின் அதுல ஏறி 2 பேரும் பிச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. இப்படி நடக்கிற எல்லாத்தையும் ஒரு ஹைட்டான இடத்துல நின்னு பைனாகுலர் மூலியமா வில்லி பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. அப்ப யாரோ ஒரு பறவை விரும்பிங்க வில்லி கிட்ட வந்து வில்லி பார்த்துட்டு இருக்க பைனாகுலரை இவர் புடிங்க. ஆஹா அற்புதம், அடடா அதிசயம், ஐயோ அராஜகம் அப்படின்னு பில்டப் கொடுத்து அதுல வில்லியையும் பார்க்க சொன்னவரு, இந்த உலகத்துல நமக்கு பறவைங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா, பறவைங்களை எங்க பார்த்தாலும் அதுக்கு தீனி போடணும், புரியுதுல்ல, இந்த தீனி பேக புடி, தீனி முக்கியம் பிகிலே அப்படின்னு அந்த ஆள் எதுக்கு வந்தான் எதுக்கு போனான் அவன் பிரச்சனை என்னன்னே தெரியலங்க. ஏதோ அவனை அனுப்பி விட்டா போதும்னு, ஐயா நல்லா வேகமா பறவர வெரிகோஸ் மாதிரி இருந்துகிட்டு ஏன்யா சாவடிக்கிறீங்க, கிளம்புங்க ஐயா, தீனி தானே, நான் இனிமேல் பறவையை எங்க பார்த்தாலும் போடுறேன் அப்படின்னு அந்த ஆள் கொடுத்த ஒரு சின்ன பேக வாங்கி வச்சுக்கிட்டு வில்லி அவரை அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் தாங்க வில்லிக்கு வச்சிருக்காங்க செக்க. இந்த ஆள் போனதும் வில்லி கிட்ட வந்த போலீஸ்காரங்க 2 பேர், உங்கள்ட்ட ட்ரக் இருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, கையில இருக்க பேக கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த சின்ன பேக வாங்கி திறந்து பார்த்தா உள்ள போதைப் பொருள் இருக்கு. வில்லிய ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் எப்ப பாரு எல்லா இடத்துலயும் வில்லி மட்டுமே மத்தவங்களை வெறுப்பேத்திட்டு இருக்க முடியுமா, அவ ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்க ஒருத்தவன் பிறந்திருக்க மாட்டானா, பிறந்துட்டான் வந்துட்டான் அவன் தான் பார்ட்னர், என்கிட்டயும் சில்மிஷ வேலையை காட்டுறியான்னு சொல்லி பறவை விரும்பின்ற ஒரு கேரக்டர் அனுப்பி வில்லிய போலீஸ்ட கோத்து விட்டதே அவன் தாங்க. ஹீரோயின் ஏஜென்ட்டை தேடி போய் பட போற அவஸ்தையெல்லாம் பார்த்து இன்பமா இருக்கலாம்னு வில்லி பல கனவு கண்டா. அதுல மண்ணள்ளி போட்டு அவளை ஜெயில வச்சிட்டாங்களா, ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு அவ கதறிட்டு இருக்க. இந்த பக்கம் தண்ணி கிட்டத்தட்ட முக்காவாசி கண்டெய்னர் வந்துடுச்சுங்க. அப்ப உள்ள இருந்த ஏஜென்ட் எதர்ச்சியா மூச்சை புடிச்சுக்கிட்டு தண்ணிக்கு அடியில போய் பாக்குறப்போ அவ கண்ணுல ஒரு மீன் தென்படுதுங்க. இந்த மீன் கடல் நீர்லயும் வாழாம ஆத்து நீர்லயும் வாழாம கடலும் ஆறும் வந்து ஒரு இடத்துல கலக்கும் பாத்தீங்களா, அங்க வாழற மீனுங்க. சோ ஏஜென்ட் சொன்ன மாதிரி இவ கடல்ல இல்ல, கடலும் ஆறும் சேர்ற இடத்துல இருக்கா. அதை சொல்லிட்டா கண்டுபிடிக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும்ல. சோ ஹீரோயினுக்கு போன் பண்ண ஏஜென்ட், அம்மாடி ஹீரோயின் எங்க இருக்கா, நாங்க இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சார்ஜ் இல்லாம போனு கட் ஆயிடுச்சுங்க. ஹீரோயின் எங்க இருக்கான்றதெல்லாம் அவளுக்கு முக்கியமா, இவ எங்க இருக்கான்னு சொல்லி தொலைய வேண்டியதானே. மேட்ரு சொல்றதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சா. இங்க இவங்க தண்ணியில முங்கிட்டு இருக்காங்க, அங்க இவங்க எங்க இருக்காங்க, இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம ஹீரோயின் அலையோ அலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கா. இதோட முடிவு என்னன்னு தெரியறதுக்குள்ள எபிசோட முடிச்சிடுறாங்க. வரப்போற எபிசோட்ல ஹீரோயின் ஏஜென்ட்டையும் அசிஸ்டன்ட்டையும் காப்பாத்திருவாளா, காப்பாத்திருந்தா எப்படி காப்பாத்திருப்பா. அப்புறம் இந்த எபிசோட்ல வில்லி ஹீரோயினை ஓட்ட விட்டா இல்ல, வாழ்க்கை ஒரு வட்டமாச்சு, அதுல தோக்குறவங்க ஜெயிப்பாங்க ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க. சோ வில்லி கிட்ட அடியா வாங்கிட்டு இருக்க ஹீரோயின் திரும்ப எப்ப வில்லி அடிக்க போறா, அது எவ்வளவு மாசா இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்குல்ல. நானும் அப்படிதாங்க இருக்கேன், சீக்கிரமா பாத்துருவோம். சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.